ஆதியாகமம் 9. மாம்சத்தை எதனோடே புசிக்க கூடாது, அதின் உயிராகிய இரத்தத்தோடு. நீங்கள் பலுகி பெருகி பூமியிலே திரளாய் வர்த்தித்து விருத்தியாகுங்கள். யார் யாரிடம்? தேவன் நோவா மற்றும் அவன் குமாரரிடம். உடன்படிக்கைக்கு அடையாளமாக மேகத்தில் தேவனால் வைக்கப்பட்டது என்ன? வில். எப்போது வில் மேகத்தில் தோன்றும்? பூமிக்கு மேலாய் மேகம் வரும்போது. கானானுக்கு தகப்பன் யார்? காம். சேமும் யாபேத்தும் எவ்வாறு தங்கள் தகப்பனுடைய நிர்வாணத்தை மூடினார்கள்? ஒரு வஸ்திரத்தை எடுத்து தங்கள் தோள் மேல் போட்டுக்கொண்டு பின்னிட்டு வந்து மூடினார்கள். நோவா எதை நாட்டினான்? திராட்சைத் தோட்டத்தை. நோவாவின் இளைய மகன் பெயர் என்ன? காம். யாரை தேவன் விருத்தியாக்குவார்? யாபேத். ஜல பிரளயத்துக்கு பின்பு நோவா எத்தனை வருடம் உயிரோடு இருந்தார்? 350 வருடங்கள்.